ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினிக்கிட்ட அந்த டாக்டர் எல்லா உண்மையுமே சொல்லிட்டான். இந்த மாதிரி அவனை நீ தான் முழுசாக நம்புற, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு மனைவி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்தை கேட்டு அவள் பயங்கரமாக ஷாக் ஆகுறா. அப்புறம் சொல்கிறா, இங்கே பாரு மயிரா, என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ணலை, ஆனால் நீ தப்பான ஆளை சூஸ் பண்ணிடாதன்னு தான் நான் சொல்கிறேன், நல்லா யோசிச்சு முடிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இவளுக்கு மெசேஜ் வருது, நம்ம ஹீரோ தான் பண்ணுறான். இந்த மாதிரி நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐ திங்க் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறான் போல். அவளும் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்குறா. அங்கே ஒரே இருட்டாக இருக்குது. இது என்ன இடம், இது ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்குது, அப்புறம் இவர் எங்கே போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. சடனாக பார்த்தா அங்கே லைட் எரியுது. அந்த இடமே பார்க்குறதுக்கு செம அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கான். பின்னாடியே இவனும் பூவை போட்டுகிட்டே வந்து நின்றுட்டுருக்கான். அடுத்த நிமிஷமே அவளோட கையை பிடிச்சி அவள் கூட ரொம்ப க்ளோஸாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவகிட்ட போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு அந்த பையன் சொன்ன உண்மை அவளுக்கு ஞாபகம் வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னாச்சு மயிரா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இதை கேட்டு அவன் முழிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன பேசிகிட்டு இருக்கா இவ, ஒருவேளை எனக்கும் அவளுக்கும் நடந்த கல்யாணத்தை பற்றி அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நிமிஷமே அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு மனைவியுமே இருக்கா, அவளை கூட்டிகிட்டு தானே நீங்கள் பட்டம் விடுற விழாக்குமே வந்தீங்க, அப்புறம் ஏன் என்ன இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்க, என் கூடயும் அப்படி விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. உடனே அவனும் அவளை பிடிச்சி வச்சுட்டு, இங்கே பாரு மயிரா, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, முழு உண்மை என்னங்கிறது உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்களோட மனைவி தானே, அது உண்மை இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமாம் அவ என்னோட மனைவி தான், ஆனால் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் போது நிறுத்துங்க, உண்மை என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் ஒரு கல்யாணமானவர், அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு, உங்கள் மனைவியை நீங்கள் ஏமாத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டாக அப்பா கிட்டேருந்து கால் வரவும் அவன் இங்கேருந்து விலகி போகிறா. அப்படி போகும்போது இவன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். நீ என்னை பற்றி கேள்விப்பட்டது முழு உண்மை கிடையாது, உண்மை என்னங்கிறத நான் உனக்கு நாளைக்கு சொல்கிறேன், ப்ளீஸ் என்னை பார்க்கறதுக்காக வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவளோ நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே இங்கேருந்து போயிடுறான். ஆனால் இவனும் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு தெரியும் மயிரா, நீ கண்டிப்பாக என்னை தேடி வருவ, நான் உன் மேலே வச்சிருக்க காதல் உண்மை, நம்மளோட காதல் உண்மை அப்படின்னா நீ கண்டிப்பாக என்னை தேடி வருவ, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நைட்டு ஃபுல்லாக இவளுக்கு இதே யோசனையாக தான் இருக்குது, தூக்கமே வரமாட்டேங்குது. ஒரு பக்கம் டாக்டர் அவனை பற்றி சொன்ன உண்மையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் இவன் வந்து அதெல்லாம் உண்மை கிடையாது, நான் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறேன், ஒரு தடவை என்ன பார்க்க வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒரே குழப்பமாக இருக்குது இவளுக்கு, என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரில. காலையில் ஆனதும் இவன் மயிராவை சந்திக்கிறதுக்காக கையில் பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவள் வருவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா பின்னாடியிலேருந்து யாரோ கட்டி பிடிக்கிற மாதிரி தெரியுது. டக்குன்னு இவனும் திரும்பி பார்க்குறான். அந்த ரெண்டாவது பொண்டாட்டிக்காரி தான் வந்து நின்றுட்டுருக்கா. நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ஓம்கார், நீங்கள் என்னோட புருஷன், உங்களை பார்க்குறதுக்காக நான் வரக்கூடாதா, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறா. அவனும் என்னை விடு விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயினி பார்த்துடுறா. அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டா. ஆனால் தப்பான டைமிங்கில் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டா. அவளுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளுமே இங்கே தூரமாக இவன் நிற்கிறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் அவனை கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறா. அவனும் எவ்வளவோ அவளை தள்ளி விடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் அவனால் முடியலை. இவன் என்னடானா முழுக்க முழுக்க இதுதான் உண்மை, ஓம்காருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு ஒரு மனைவி இருக்கா, அப்படி இருந்தும் ஏன் மயிரா நீ அவரை முழுசாக நம்புற, இதுதான் உண்மை, இதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில் ஒரு பேப்பர் வச்சுருக்கா. அது நம்ம ஹீரோ தான் கொடுத்துருப்பான். பேப்பர் கிளியை அதை வந்து அப்படியே கையால் நசுக்கி போட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அவள் அந்த பக்கமாக போனதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் இவனை அவளை பிடிச்சி ஃபோர்ஸாக தள்ளி விட்டுவிட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா, என்கிட்டேருந்து தூரமாக இரு, உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது, சும்மா எதுக்காக இப்படி வந்து ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்க, கிளம்பி போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்காம அவள் படிக்க தப்பாக புரிஞ்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான் நடந்து. அப்பன்னு பார்த்து இவனும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், மயிராவை இன்னும் காணமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அவளுக்கும் கால் வருது, ஆனால் அந்த கால் அட்டன் பண்ணாமல் அவள் பாட்டிக்கே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுறா. அதுக்கப்புறமா இவன் கால் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப்னு வருது. எதுக்காக மயிரா ஃபோனை ஆஃப் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே ஒரு பேப்பர் கிடக்கு. அந்த பேப்பரை பார்த்தோன்னே இவன் புரிஞ்சிக்கிறான், அப்படின்னா மயிரா இங்கே வந்திருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ பண்ண கலாட்டாவை பார்த்துட்டு தப்பாக நினச்சிட்டு இங்கேருந்து போயிருக்கலாம், அவகிட்ட இதை புரிய வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான் கார் எடுத்துகிட்டு. பட் இருந்தாலும் அங்கே ஒரு பேப்பர் இருக்குது. அதான் அந்த டாக்டர் சொன்னான் இல்லையா, இந்த மாதிரி நீ அவகிட்ட நெருங்கக்கூடாது, 300 மீட்டர் அவளை விட்டு நீ தள்ளியே தான் இருக்கணும், மீறி நீ அவளை பார்க்க போன அப்படின்னா அப்புறம் நீ ஜெயிலுக்கு போயிடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். ஸோ அந்த கண்டிஷன்னால் இவனும் அவளை பார்க்கறதுக்கு போகாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இவ்வளோ வீட்டுக்கு வந்து முகத்தை வாஷ் பேஷனில் கழுவிக்கிட்டு இருக்கா, பயங்கரமாக அழுது
அழுதுகிட்டு இருக்கா. வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. என்னம்மா ஆச்சு உனக்கு, ஏமா அப்படி அழுதுகிட்டு இருக்க, என்ன பிரச்சனை, ஏதாவது ஒன்று சொல்லுமா, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவள் உடனே அப்பாவை பார்த்து கேட்குறா. அப்பா, நீங்கள் நீலை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது சரியாக இருக்குமாப்பா, அவன் என்னோட நல்ல லைஃப் பார்ட்னராக இருப்பானா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவரும் சொல்கிறாரு, கண்டிப்பாக இருப்பாம்மா, அவன் தான் உனக்கு பெஸ்ட்டு சாய்ஸ், ஏன்னா அவன் உன்னோட ஃப்ரெண்டு, அவன் ஒன்று நல்லா புரிஞ்சு வச்சிட்ருக்கான், அப்படி இருக்கும்போது அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உடனே இவளும் சரிப்பா, நீங்கள் எது பண்ணாலும் என்னோட நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா போல. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ அவளை தேடி வீட்டு வாசல் வரைக்குமே வந்துட்டான். ஆனால் உள்ளே போகாமல் வெளியே நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஜன்னல் வழியாக பார்க்குறான், அவள் அங்கே உட்காந்துருக்கா, ரொம்ப சோகமாக தான் உட்காந்துருக்கா. அதை இவனும் பார்க்குறான். பக்கத்தில் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க பசங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற பாலை தூக்கி வீட்டுக்குள்ளே போடுறான். அது அவளோட காலடியில் போய் விழுகுது. அதை எடுத்து இவளும் பார்க்குறா. அதில் ஒரு மெசேஜ் தான் சென்ட் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி 1 மணிக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்துரும் மயிரா, உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உண்மை என்னங்கிறது நான் உனக்கு அங்கே தெளிவாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உடனே இவளும் வெளியே வந்து பார்க்குறா. எதிர்த்தாப்புல இந்த பையன் நின்றுட்டு இருக்கான். அவனும் கையெடுத்து கும்பிட்டு ப்ளீஸ் எனக்காக வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். இவளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அப்பா வந்துடுறாரு. என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்த உடனே இவன் போய் ஒளிஞ்சிக்கிறான் ஆட்டோ பின்னாடி. அப்புறம் அவளும் அப்பா கிட்ட இந்த மாதிரி பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க, பால் உள்ளே வந்துருச்சு, அதான் தூக்கி போகலான்னு வந்தேன், வாங்கப்பா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிடுறா. அப்புறம் இவனும் போயிட்டு கோயிலில் பொண்டாட்டிக்காக விளக்கு போட்டுட்ருக்கான். எனக்கு தெரியும் மயிரா, நீ என்னை தேடி கண்டிப்பாக வருவ, என்னோட காதல் உண்மைனா நீ கண்டிப்பாக என்னை தேடி வருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயினி அந்த இடத்துக்கு வந்துட்டா. உடனே இவனுக்கு அவளை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவகிட்ட போயிட்டு உண்மையை சொல்லான்னு போனால், ஆனால் அவளோ காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறா. இங்கே பாருங்கள், உண்மை என்னங்கிறத நான் என்னோட 2 கண்ணால் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு பொய்யும் சொல்லி என்னை ஏமாற்ற முடியாது. அப்புறம் இனிமேல் எனக்கு கால் பண்ணுற வேலையோ என்னை சந்திக்கணுங்கிற வேலையோ வச்சுக்காதீங்க, இதோட நமக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனும் கேட்குறான் பிடிச்சி வச்சுக்கிட்டு, என்ன சொல்லிட்டு இருக்க மயிரா, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம நீ படிக்க வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்க. நிஜமாவே அவளுக்கும் எனக்கும் நடந்தது கல்யாணமே கிடையாது, அது ஒரு கமிட்மெண்ட்டு. நான் ஏதோ முட்டாள்தனமாக பண்ண கல்யாணம் தான் அது, மற்றபடி அவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, எங்கள் 2 பேருக்கு நடுவில் எந்த ஒரு உறவுமே கிடையாது, ப்ளீஸ் மயிரா புரிஞ்சுக்கோ, இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் படிக்கே பேசிகிட்டு இருக்கான். அவளோட பார்வை என்னடானா வேற பக்கம் இருக்குது. உண்மை என்னங்கிறது என் கண்ணு முன்னாடியே இருக்குது, நீங்கள் சொல்கிற பொய் நான் இனிமேலும் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவனும் திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தா அவள் ஏற்கனவே ஒரு போர்டை வச்சுட்டு போயிருக்கா போல, இந்த மாதிரி ஐ லவ் யூ புருஷா அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவளோட பேர் போட்டு. இதை பார்த்துட்டு இவனுக்கு டென்ஷன் ஆகுது. இவளை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா அவள் இங்கேருந்து கிளம்பி ஓடி போயிடுறா. பின்னாடியே இவனும் துரத்திட்டு போயிட்டு, மயிரா ஒரு நிமிஷம் நில்லு, அவள் ஏதோ நம்மளை பிரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, ப்ளீஸ் அதை நம்பாத, நான் சொல்கிறதா உண்மை, உண்மை என்னங்கிறது சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கூட அப்படிங்கிற மாதிரி சொன்னால், எது உண்மை, நான் என்னோட கண்ணால் பார்த்துட்டேன், அப்படி இருந்தும் நீங்கள் என்ன ஏமாற சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, இங்கே பாருங்கள் ஓம்கார், உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கா, அப்படி இருக்கும்போது எதுக்கு அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்களோட மனைவிக்கும் துரோகம் செய்கிறீங்க, என்னோட ஃபீலிங்ஸோடையும் நீங்கள் விளாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போக போனால், அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த டாக்டருமே வந்துடுறான். அவன் வந்து பார்த்துட்டு என்னாச்சு மயிரா, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த பையன் நின்றுட்டு இருக்கான். நீ எப்படா இங்கே வந்த அப்படின்னா, மயிராவை ஃபாலோ பண்ணி நீ வந்தியா ஒன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அடிக்க போனால், விடு நீல் வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழைச்சிட்டு இங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இவன் ஹோட்டல் ரூமுக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஐஸ்வர்யா தான், அவன் ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது. உடனே இவன் மயிரா தான் வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அங்கே அந்த டாக்டர் பையன் தான் வந்திருக்கான். என்னாச்சு மயிரான்னு நினச்சி நீ ரொம்ப சந்தோஷமாக டோர் ஓப்பன் பண்ண போல, மயிரா சார்பாக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இன்விடேஷனை காமிச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கும் மயிராக்கும் கூடிய சீக்கிரத்திலே கல்யாணம் ஆக போகுது, அதுவும் இந்த வாரத்திலே, கல்யாணத்துக்கு மட்டும் வந்துடாத, அப்புறம் நான் சோசியல் மீடியாவில் எங்களோட கல்யாண ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன், அதை நீ இந்த ஹோட்டலில் இருந்தே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இரு. இதோட ஓம்கார் மயிராவோட காதல் கதை முடிஞ்சு போச்சு, இனிமேல் இந்த நீல் மயிராவோட லவ் ஸ்டோரி தான் ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை காண்டேத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவனுக்கா செம டென்ஷன் ஆகுது. அந்த இன்விடேஷனை கோவத்தில் போட்டு கிழிச்சிக்கிட்டே இருக்கான். நீ எப்படி மயிரா அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச, நான் இந்த கல்யாணத்தை நடக்க விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.